நம்ம லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கோம், நம்ம வேறு எதுவுமே பண்ணலை, ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னா நம்ம அதிலிருந்து எதுவுமே கற்றுக்கிற முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து டைம் வரட்டும், கரெக்டான டைமில் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அந்த கரெக்டான டைம் அப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே கிடையாது. இந்த செகண்ட், இந்த மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது மட்டும்தான் நமக்கான டைம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எலான் மஸ்க், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படி இருந்தாலுமே அவர் ஒரு விஷயம் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைமில் அவர் நிறைவேற்றிடுவார். இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு. அதை அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எனக்கு ஒரு லெசன், இதில் இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம லைஃப். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தப்பு நடக்கும். அந்த தப்புல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் மாறும். ஸோ நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, தப்பு நடக்கும், இட்ஸ் ஓகே. அதுலேருந்து கற்றுக்கிட்டு சரியான பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்களுமே லைஃப்பில் வின் பண்ணலாம்.